கலைராஜன் அவர்கள்ட்ட போகலாம். திரு கலைராஜன், மக்கள் தான் முடிவு செய்வார்கள், கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா அப்படின்னு முதலமைச்சருடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆட்சி இருக்கு காங்கிரஸ். இதில் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கிற காரணத்தினால் நான் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்தை ஒட்டியே நான் பேச வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஒரு சிலர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டு கடுமையாக எங்களுடைய உறவை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தனிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் பெயரை கூட நான் சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். என்று சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவர்கள் திமுகவோட உறவே இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. இல்லை, அப்படிப்பட்ட போன்றவர்கள் பரப்புகிற செய்தியின் காரணமாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்கள் யாரும் சொல்ல வேணாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கவர் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸுடைய கொறடா. அதான் இன்னொருத்தர் ஒரு அணியினுடைய டேட்டாவிங்களுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். ராகுல் காந்திக்கு 2 பேர் நெருக்கமானவங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து செல்வ பெருந்தகை சொன்னார்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் தான். அதே மாதிரி ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தி அவர்களோ சொன்னாலோ அல்லது கார்கே அவர்கள் சொன்னாலோ அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர்களில் யாருமே சொல்லாத கருத்தை மீண்டும் மீண்டும் சிலர் குழப்பமாக திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் அது தனிநபர் கருத்தா காங்கிரஸ் கருத்து? எது அவங்க சொன்னது? அவங்க தனிநபர் கருத்து. காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்று சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவோ எதுவும் அவங்க இல்லை. பாராளுமன்றத்தில் வேணால் கொறடாவாக இருக்கலாம். அதுக்காக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் இல்லை. தமிழ்நாடு தலைவராக மாணிக்கத்தை அவர் சொல்லியிருந்தாரும் ஏற்றுக்கலாம். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது இவர் 4000 ஓட்டில் திமுக ஆதரவில் தான் வெற்றி பெற்றார். இல்லாட்டி போனால் ஜெயிச்சிருக்க சட்டமன்றத்தில் கூட 4000 ஓட்டுங்கிறது ரொம்ப குறைவு. அவர் வெற்றி பெற்றவர் அவர் வாய்ப்புக்காக இப்படி பேசுவது என்பது தன்னை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் பேசினாலும் சரி, அவர் சொல்கிற கருத்து முற்றிலும் கூட்டணி தர்மத்திற்கு முரணான கருத்து என்பதை நான் வலிமையாக அதை நான் கண்டிக்கிறேன். அதனுடைய பொருள் பாருங்க, உண்மையிலே மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இல்லை ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி ஆட்சியை நோக்கி போவாங்க. கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா வேற கட்சியில் எடுத்து ஆட்சி அமைக்க பார்ப்பாங்க. அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவர் ஃபேக்ட் தானே சொல்றாரு. இல்லை, அவர் ஃபேக்ட் என்ன ஃபேக்ட் சொல்றாரு? கூட்டணி ஆட்சி என்று மக்கள் எந்த காலத்திலும் கொடுத்தது இல்லை. 1960 திமுக இன்னைக்கு 2006 கொடுத்தாங்க. 2006 கொடுத்தாங்க. 98 நாங்கள் ஜெயிச்சோம். கட்சிகள் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. மக்கள் கொடுத்தது கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கல. மக்கள் வாக்களித்தார்கள். வாக்களித்ததால எங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கம்மியாக போச்சு, சில தொகுதிகள் கம்மியாக போச்சு. அதுக்காக கூட்டணிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா 1989 80 ஏன் போடல? 21 தொகுதி 1980 போட்டிருக்கலாம்ல. 1980 காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சாங்கல்ல, தோத்துட்டாங்க. அப்பயே நாங்கள் கூட்டணி மக்கள் ஆதரிக்கல. இல்ல நீங்க அது கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சந்திச்ச தேர்தல் அது ஒன்று. அது தேர்தல் மக்கள் ஏற்றுக்கல இல்ல. அப்படிங்கிறப்ப அதை நீங்க உதாரணம் எடுத்துங்க. ஏன் இப்போ 2006 பத்தி பேசுறாரு அவரு? 2006 கூட்டணி வைக்கணும்னா மேல பேசியிருக்கலாம். சோனியா காந்தி சொல்லி பேசியிருக்கலாமே. கலைஞர் இருந்தாரே, பேசியிருக்கலாமே. அப்ப நாங்க விட்டு கொடுத்தோம், இப்ப கொடுங்கன்னு கேட்கறாங்க. விட்டு கொடுக்கல, விட்டெல்லாம் கொடுக்கல. அந்த கொடுத்ததற்கு இன்று கொடுங்க. அவங்க எங்களால தான் அந்த சீட்டு ஜெயிச்சதே அவங்க. அதான் இதுதான் இந்த விமர்சனம்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகளை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கு மாறாக பேசி கூட்டணியில் இருக்கிற குழப்பத்தை நானும் மீண்டும் மீண்டும் குழப்புவதற்கு தயாராக இல்லை. அவை நாகரிகத்தோடு கூட்டணி தர்மத்தோடு அதை நான் விமர்சிக்காமல் நான் எங்களோடு கூட்டணி வைத்ததால் தான் காங்கிரஸ் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மதுரையில் தளபதி அவர்கள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர், இந்த கூட்டணி விவகாரம் பற்றி பேசுகிறப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அவரை திமுக தலைமை எச்சரிக்கணும் அப்படின்னாங்க. இப்படி காங்கிரஸ் கட்சியிலேருந்தே சிலர் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள காங்கிரஸ் தலைமை எதுவுமே சொல்லலை. அவங்க தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க. எதிராகவே குரல் கொடுக்குறாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? இல்லை, அவங்க அந்த எதிராக குரல் கொடுக்குறாங்க. அவங்க தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவர் என்ன அவர் எங்களுக்கு சொல்கிறது யார் முன்னெல்லாம் கேட்குறாங்க. அப்படி தலை கொளுத்தனமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு செல்வ பெருந்தகை தான். இது திமுகவிலிருந்து அப்படி ஒரு குரல் வந்துச்சுன்னா அது எங்கள் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். திமுக சார்பாக பேசினா நடவடிக்கை எடுப்பார். ஆக காங்கிரஸ் சார்பாக பேசுகிற போது யாரோ ஒருவர் பேசுகிறார், ஒரு தொண்டர் பேசுகிறார். இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை, மாணிக்கத்தை அவர் விட்டுருங்க, இன்னும் ஒரு சில பேர் பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. அது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, அதை தான் நாங்கள் கருத்தை எடுத்துக்க போகிறோம். கேட்போம். அப்படிங்கிறப்போ நீங்கள் யாரோ பேசுகிறதுக்கெல்லாம் இப்போ திருச்சி வேலுச்சாமி ஒரு கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? அவர் இதுவரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரா, எந்த பதவியாக வந்திருக்காரு அவர்? ஆக இப்படி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வீணா போகிறது அவங்களாம் வேலை.
நாங்கள் தயாராக இல்லை, நாங்கள் அந்த மாதிரி விமர்சிக்க விரும்பவில்லை. கேட்போம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு எஸ்.ஆர்.எஸ். இப்ராஹிம் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க. திரு இப்ராஹிம், காங்கிரஸில் யாரோ ஒரு சிலர் சொல்லக்கூடியதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு திமுக சொல்லுகிறது கடந்து போகிறது. இதை முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாலும் அதை தொடர்கதையாக்கணும்னு சிலர் விரும்புகிறாங்களோ? முதல்ல இந்த கருத்துக்கு முன்பாக சகோதரர் விபி கலைராஜன் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, எனக்கு நன்கு தெரிந்தவர், அறிந்தவர், என்னுடைய அருமை சகோதரர். அவர் சொல்லும்போது சொன்னார், தொடர் வெற்றிக்கு காரணம் திமுக மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரு வரலாறு சொல்ல விரும்புகிறேன். 1952க்கு பின்பாக இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் 16 முறை தமிழ்நாட்டுக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் சரியாக 3 முறை காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாகவும், அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி 8 முறை தொடர்ந்து காங்கிரஸ் எங்கெல்லாம் அங்கம் வகித்திருக்கிறதோ அங்கெல்லாம் தொடர் 8 முறை வெற்றியை பெற்றிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 5 முறையும் பிரதான எதிர்கட்சியாக தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அப்போ செல்வாக்கு யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா திரும்பியும் முட்டையிலிருந்து கோழி வச்சான்ற கேள்வி பிரகாரம் தான் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா மாறும். ஆனா இந்த இடத்துல என்ன பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2004 எங்களுடைய UPA 1 UPA 2 10 அமைச்சர்களுக்கு மேல நேரடியாக காங்கிரஸுக்கு நேரடியாக திமுகவுக்கு வழங்கப்பட்டது. 2006 அறுதி பெரும்பான்மை இல்லாத காலகட்டங்களில் கூட அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் தெளிவாக சட்டமன்ற தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மை இல்லாத காலகட்டம், அப்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மந்திரி சபை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டாம் என்று பெருந்தன்மை மனப்பான்மையோடு விட்டுவிட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய தொண்டர்களுடைய நிலவரம் என்னவென்றால், உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாத்திலையும் சமபங்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் காங்கிரஸ் கட்சி வளர்த்த முடியும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அதை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தொண்டர்களும் அதை தான் விரும்புகிறார்கள். நேற்று டெல்லியில் நடந்தக்கூடிய மாவட்ட தலைவர்களுடைய கூட்டத்தில் கூட எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திட்டவட்டமாக சொன்னார் என்னவென்றால், எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் எந்த கட்சிக்கெல்லாம் இந்த முறை ஆட்சி பெறுகிறதோ, எந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சியில் கூட்டாட்சி சத்தத்தில் இருந்தாலும் அந்த கட்சியில நேரடியாக அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைமை அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இருக்கின்ற தெல்ல தெளிவான ஒரு பின்னோட்டத்தை எங்களுடைய அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கார்கே அவர்கள் சொன்னார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சியில திடீர்னு காங்கிரஸ் அதிகார பகிர்வை பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கேரளாவில் நாங்கள் கூட்டணி அமைச்சா கேரளாவில் இருக்கக்கூடிய மணி காங்கிரஸாக இருக்கட்டும், ராஷ்டிரிய ஜனதா தளா இருக்கட்டும், மற்றும் ஜனதா தள கட்சி தாண்டி IUML இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நேரடியாக கேரளாவில் நாங்கள் கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில் தான் இருக்கிறோம். இப்போ வெற்றி பெற்றிருக்கிற தெலுங்கானால கூட கூட்டணி நாங்கள் பெருந்தன்மை தமிழ்நாட்டில் நீங்க ஜூனியர் பார்ட்னரா இல்ல மேஜர் பார்ட்னரா? நாங்க அதேதான். வெரி குட் கொஸ்டின். என்னன்னா, நாங்கள் பெரும்பான்மையாக இடத்தை பிடித்த போது கூட அந்த இடங்களிலே கூட்டணி மந்திரி சபை என்பது காங்கிரஸ் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது. இதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. இது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய அடிப்படை தொண்டர்களுடைய ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை கலகத்தை பிறப்பிக்கும் அப்படின்ற கருத்துக்களை நம்ம எடுத்துக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு கட்சியின் எதுக்கு சார் நடத்துறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் தானே வைக்கிறீங்க. ஒரு ஜனநாயகம் என்பது முழுமை அடைய வேண்டும் என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் வேண்டும், சட்டமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் வேண்டும், உள்ளாட்சி தேர்தல்களில் பிரதிநிதித்துவம் வேண்டாம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸுக்கும் பிரதிநிதித்துவம் தரப்படுகிறது, நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிநிதித்துவம் தரப்படுகிறது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மந்திரி சபையில் தரப்படுவதில்லை. அதனால தான் இந்த கேள்வி வருது. லாஜிக்கலா ஒரு கொஸ்டின் ஏன் எழும்புதுன்னு பார்க்கணும். இப்ப இதை பேசுவதால காங்கிரஸ் கட்சியும் அல்லது திமுகவுடைய கூட்டணியும் பிளவுபட்டிருக்கிறதா என்று கேட்டால் இன்றைக்கல்ல. இட் இஸ் ஓல்ட் அலையன்ஸ், கோல்டு அலையன்ஸ். இன்றைக்கல்ல, என்றைக்கும் பிளவுபடாது.